வணக்கம். பொதுத்தமிழ் இலக்கணம் 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் வினா மற்றும் விடை வகைகள் பற்றி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து இந்த ஒன் வேர்ட்ஸ்லேருந்து அடிக்கடிக்கு கேட்குறாங்க. வினா மற்றும் விடை வகைகளிலிருந்து ஒன் வேர்ட்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்தது வினா வகைகள் 6 வகைப்படும். அறிவினா, அரிய வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, மொத்தம் 6 வகைப்படும் வினா வகைகள். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பல்வேறு சூழல்களிலும் வினாக்கள் வினவுகிறோம், விடைகளும் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கிறார். வினா வகை அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வினா 6 வகைப்படும். அது ஒவ்வொரு வினாவும் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிய வினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது தான் அரிய வினா. எக்ஸாம்பிள், மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். அடுத்து பார்த்திங்கன்னா அரிய வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. எக்ஸாம்பிள், ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். இதுதான் அரிய வினா. அடுத்து ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. எக்ஸாம்பிள், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். இதுதான் ஐய வினாக்கான எக்ஸாம்பிள். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா குழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. எக்ஸாம்பிள், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இதுதான் குழல் வினா. அடுத்து கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. எக்ஸாம்பிள், என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்கான வினவுதல். இதுதான் கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டு, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். இதுதான் ஏவல் வினா. இப்போது ஒவ்வொரு வினாக்கள் பற்றி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்து விடைகள் பற்றி பார்க்கலாம். விடை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாம். விடை பார்த்திங்கன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை 8 வகைப்படும். முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த 5 விடைகள் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். அடுத்து சுட்டு விடை. சுட்டி கூறும் விடை. எக்ஸாம்பிள், கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இதுதான் சுட்டு விடைக்கான எக்ஸாம்பிள். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. எக்ஸாம்பிள், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவில் வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடையுடைய எக்ஸாம்பிள். அடுத்து உற்றது உரைத்தல் விடை. இதற்கான வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேரத்தை கூறல். எக்ஸாம்பிள், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது தான் இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். எக்ஸாம்பிள், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது. அடுத்து மறை விடை. மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல். அடுத்து நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இதுக்கான சான்று பார்த்திங்கன்னா, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது தான் ஏவல் விடைக்கான எக்ஸாம்பிள். அடுத்து இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமாக மற்றொன்றை விடையாக கூறல். எக்ஸாம்பிள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது தான் இனமொழி விடைக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வினா மற்றும் விடை வகைகளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.